Hello, my dear friends. How are you all doing? Hope everything is excellent. Welcome to the day 28 of 30 days Augustus Abundance பண வளம் அதிகரிக்க the Money Abundance Challenge. Welcome. Awesome. இதோ ஒரு கண்ணிமைக்கும் நேரத்துள் அப்படின்னு சொல்றது போல அப்படியே கடன்ட்டு இப்போது வந்து நம்ம அந்த 28வது நாள் இந்த சேலஞ்சில் வந்து இருக்கிறோம். இந்த தொடர் சவாலில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு உடன் பயணிக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு 35,000 வியூஸ்க்கு மேல வந்து இதுவரை இந்த இருக்கு. மகிழ்ச்சி. இன்னும் அதை விட வந்து ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய இது வந்து எவ்வளவு பேருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நிறைவாக இருக்கிறது. இது நிச்சயமாக இதுல வந்து நம்ம இந்த ஒரு 30 நாள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுல நம்ம பார்த்த இத்தனை டாபிக்குமே இன்னும் கூட ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா there's so much to look into it, right? இது வந்து நம்ம இன்னும் இதை வந்து ஒரு அடிப்படையாக வைத்துக்கொண்டு இன்னும் ஆழ்ந்து பயணிக்க வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள். ஒவ்வொருவரும் வந்து அது மாதிரி இதிலிருந்து ஒரு ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு எஸ் ஐ ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் கெட்டிங் தட் ஆக்ஷன். எஸ் நம்மளுடைய ஒவ்வொரு நாளுமே அதோட அவுட்கம் ஃபோக்கஸ்டான அந்த ஒரு பிரின்சிபிள் சென்டர்டு லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லணும். அந்த ஒரு இது என்ன பிரின்சிபல் அப்படின்ட்டு அதை மையத்தில் வச்சுட்டு அதை சுற்றி நாம் வந்து எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் நிச்சயமாக நமக்கென்று நன்மையையே தரும். எஸ். ஹலோ ஆண்டனி சகாய். ஆசம். மகிழ்ச்சி நண்பரே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? சிறப்பு. மகிழ்ச்சி. நீங்களும் இணைந்து கொண்டதில் நிறைவு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு தலைப்பு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பண பிரச்சனை. நிறைய பேருக்கு வந்து இந்த பணம் சார்ந்ததை பற்றி சொல்லும் பொழுது ஒரு இந்த ஒரு சொல்லவுடைய அதிகமாக நம்ம வந்து கேட்போம், இந்த பண பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற. இதில் பணம் என்பது பிரச்சனை என்பதை விட அது பணம் என்பது ஒரு ஊடகம். அதன் ஊடாக நீங்கள் வந்து பார்ப்பது தானே தவிர இதை வந்து எப்படி பல்வேறு வகையில் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னா முழுக்க ஒரு சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். எஸ். ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆஸ்பெக்ட்ல இருந்து நம்ம வந்து பார்க்கிறோம் அப்படின்னா இதுல நிச்சயமா இதுல வந்து பல டாக்டிக்ஸ் வந்து நிறைய வந்து பார்த்திருக்கிறோம். எஸ். ஆரம்ப காலத்துல இருந்து இந்த ஒரு 28 டேஸ் ஜேர்னில வந்து வெவ்வேறு தலைப்புகள்ல என்னென்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் சார்ந்தும், எஸ், டூல் செட் சார்ந்தும், ஸ்கில் செட் சார்ந்தும், ஆக்ஷன் செட் சார்ந்தும், எஸ், டுவார்ட்ஸ் தட் கிரேட்டர் அபண்டன்ஸ் ரிசல்ட் செட், எஸ், அதை வந்து சார்ந்தும் வந்து நம்ம பார்த்துருக்கிறோம். அதுல நிறைய டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை பார்த்துருக்கிறோம். இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நிச்சயமாக நம்ம நேரடியாக அதுக்குன்னு வந்து சில ஒரு சொல்யூஷன்ஸ் வந்து பார்க்கலாம், தீர்வுகளை வந்து நிச்சயமா பார்க்கலாம். அந்த தீர்வுகளை தாண்டி இன்னொரு பார்வையில பார்க்கிறோம் அப்படின்னா லைக் எ செட் ஒரு சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கிறது. இது வந்து சொல்லும் பொழுது சைக்காலஜிக்கல் என்னன்னா ஒரு சைக்கோ கூட்டல் லாஜிக்கல், அதாவது முழுக்க மனவியல் சார்ந்தது அப்படிங்கிற ஒரு பார்வையில வந்து முதலில் வந்து பார்க்கலாம். எஸ். இப்போ மெனி டைம்ஸ் இட்ஸ் நாட் ரியலி அ மணி ப்ராப்ளம், இட் இஸ் அ சிச்சுவேஷன். அப்போ அந்த சிச்சுவேஷனை வந்து நீங்க வந்து எப்படி அதை எதிர்கொள்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் வந்து இங்க. அப்ப அந்த சூழல் ஒன்று நடக்கிறது. இப்ப சூழலில் பணம் ஒன்றுதான் வந்து சொல்யூஷனா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது நேரடியான ஒரு சொல்யூஷன் போல தோன்றும். இன்னும் நல்லா ஆழ்ந்து பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன அந்த டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க்ங்கிறது இங்கேயும் கூட நீங்கள் வைத்து பார்க்கலாம். அது முழுக்க மற்ற அந்த மனச்சிக்கல் என்பதுதான் பணச்சிக்கலாக ஆகிறது. உலகத்துல வந்து சொல்லும் பொழுது சொல்வார்கள் இல்லையா, மனுஷனுக்கு வந்து அந்த மனச்சிக்கலும் இல்லாமல் மலச்சிக்கலும் இல்லாமல் இருந்தால், அதாவது இந்த பிசிக்கல் வெல்னஸ் அஸ் வெல் அஸ் இந்த பினான்சியல் வெல்னஸும் இருக்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லை, உறவு சிக்கல், அதாவது நம்ம என்று சொல்லும் பொழுது அதுவும் இல்லாமல் வந்து பார்த்துக்கணும். எஸ். மொத்தம் வந்து ஒரு 5 ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? மனநலம், உடல் பலம், உறவு வளம், பொருளாதார மேம்பாடு, அப்புறம் நம்மளுடைய உயர் நோக்கம்,
ஒரு உயிர் நோக்கமாக வந்து இருப்பது, அதாவது நம்மளுடைய இருப்பின் தன்மை மூலமாக என்ன மாதிரியான விழுமியங்களை நாம் ஏற்படுத்தி செல்கிறோம், என்ன மாதிரியான தடங்களை விட்டு விட்டு செல்கிறோம் அடுத்தடுத்த தலைமுறையினருக்கானது அப்படின்னு. அதுல நிச்சயமாக கடனை விட்டு விட்டு செல்லக்கூடாது அப்படிங்கிறதும் பார்க்கிறோம். இதுல மிக முக்கியமாக நம்ம வந்து இதுல என்ன மாதிரியான பணச்சிக்கல் என்பதை விட மனச்சிக்கல் அப்படின்னு சொல்றோமா, இது என்ன அப்படின்னா, நாட் தட் ஆல் தோஸ் டோன்ட் டேக் இட் இன் அதர் கிரவுண்ட் தட் இது வந்து பணச்சிக்கல் உள்ளவங்க எல்லாத்துக்கும் மனச்சிக்கல் அப்படின்ற ஒரு வகையில சொல்ல வரல. இதுல நாம் வந்து இதை வந்து லுக் அட் இட் அஸ் அ ப்ராப்ளம். இட்ஸ் நாட் வித் அ ப்ராப்ளம் வித் மணி அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்காம இதுல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பது. இதுல இருந்து நம்மளுடைய அந்த ஒன்று சொல்லுவோம் வந்து பிஹேவியரல் எக்கானமி அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து கேள்விப்படலாம்னு பட்டிருப்பீங்க. அப்படி இல்லைனாலும் கூட நீங்க வந்து பார்க்கலாம். அந்த பிஹேவியருக்கும் எக்கானமிக்கும் பெரிய பெரிய சம்பந்தம் உண்டு அப்படிங்கிறது தான். பிஹேவ் அப்படின்னா நீங்க பார்த்தீங்கன்னாலே பி பிளஸ் ஹேவ், எஸ், அதாவது இருத்தல், அப்புறம் எதை நாம் வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஹேவும் எதுவாக இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த பிஎம் சேர்ந்துதான் அந்த பிஹேவ் அப்படின்ற அந்த பிஹேவியருங்கிறதுல நம்ம என்னென்ன மாதிரி இருக்கு மணி சார்ந்த பிஹேவியர். அப்போ சின்ன குழந்தையில இருந்து அல்லது இன்னும் தலைமுறைகளாக இருப்பது அல்லது சுற்றி இருக்கிற அந்த சூழல். சில நாடுகள் நல்ல ஒரு பணக்கார நாடுகளாக, சில நாடுகள் நல்ல உழைப்பு அப்படின்னாவே வந்து காட்டுகின்ற ஒரு நாடுகளாக, அல்லது கல்வி அப்படின்னு சொன்னா சில நாடுகளை காட்டுறது போல, அப்புறம் இந்த மாதிரியான ஒரு குடும்பம் சார்ந்த இது அப்படின்னா காட்டுகிறது போல. இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக நம்ம இந்தியாவையும் கூட சேர்த்து கூட சொல்லலாம். அது ஒரு கன்சியூமர் பேஸ் எங்க அதிகமா இருக்குன்னா அதுக்கு ஒரு சில நாடுகளை சொல்லலாம். அதே மாதிரி ஒன்றை ஏதாவது உருவாக்குவது, அதுவும் மிக தரமான ஒரு பொருள் உருவாக்குறதுனா அதுக்கு சில நாடுகளை வந்து சொல்றோம், அல்லது ஊர்களை சொல்றோம், சில இடங்களை சொல்றோம். எஸ், சில மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், அது சில இடங்களை சேர்ந்தவர்கள். இப்போ இதுல வந்து என்ன வருது, எல்லாமே மனிதர்கள் தானேப்பா. அப்ப இதுல எங்க வருது அப்படின்னா அந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் த பிஹேவியர் ஆல்சோ டிரைவ்ஸ் தட் எக்கானமி அப்படிங்கிறது தான். அதே மாதிரி தான் நாம் சுற்றி இருக்கின்ற சூழல்களை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதிலிருந்து அது வந்து பார்க்கிறோம். அப்போ நடந்த உடனே இடிந்து போய் உட்காரக்கூடாது. எஸ், இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற ஒரு விக்டிம் ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்காமல் அந்த விக்டோரியஸ் ஆஸ்பெக்ட்ல இருந்து நம்ம வந்து எப்படி பார்ப்பது அப்படின்றது. அதே போல நம்ம சுற்றி உள்ள அந்த சூழலை மிக சரியாக ஒரு மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிறார் இல்லையா வள்ளுவர், அது மாதிரி அதை பார்ப்பது. எழுத்தாளர் சுஜாதா அதை பத்தி எழுதும் பொழுது அதுக்கான திருக்குறளுக்கான விளக்கம் வந்து சுஜாதாவுடைய உரையில வந்து சொல்லும் பொழுது ஒன்றை சொல்லுவார், மெய்ப்பொருள் காண்பது அரிது. ஏன்னா அது மிக மிக அரிதாகத்தான் நிறைய பேர் வந்து அந்த மெய்ப்பொருள் என்ன அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ வந்து இட் இஸ் நாட் அ ப்ராப்ளத்துக்கான அந்த டெஃபினிஷன் எப்படி இருக்கு. அப்போ இட்ஸ் ரியலி அது வந்து ஒரு ப்ராப்ளமா பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்ளம். அண்ட் நான் பெரும்பாலும் அந்த சொற்களை அதிகமாக பயன்படுத்துதில்லை, அதுக்கு பதிலாக சேலஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம் வெவ்வேறு இது. ஆனாலும் இங்கு நிறைய பேர் வந்து பயன்படுத்துகின்ற சொற்களாக இது இருக்குது அப்படின்னாலே அதை வந்து நம்ம வந்து இங்க வந்து சொல்றோம். எஸ், அப்போ அது நம்ம மாற்றி யோசி என்ற அந்த பார்வையில பார்க்கிறோம் அப்படின்னா எப்படி அந்த சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் லுக்கிங் அட் திங்ஸ், லுக்கிங் அட் டோட்டல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வேஸ் ஆஃப் லுக்கிங் அட் தட் சேலஞ்ச். அதே போல இதை ஒரு பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம பார்க்கின்ற அந்த ஒரு தன்மை, இது மாதிரி பல வகையில் வந்து பார்க்கும் பொழுது மிக முக்கியமா நான் அப்ப அந்த உணர்வு நிலை இருக்கு இல்லையா, அந்த உணர்வு நிலையோடு அந்த பணம் சார்ந்த சிக்கலும் வந்து சேர்ந்து இருக்கிறது என்பதையும் கூட பார்க்கலாம். அதாவது நிறைய பேர் வந்து அதுக்கான ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ் வந்து இருக்கிறது இல்லை. ஏன்னா லைஃப் சேஞ்சஸ் அப்படின்னு சில ஈவெண்ட் இருக்கு, லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சில இடங்கள்ல வந்து சில சில குறிப்புகள் வந்து இன்னும் பல நாடுகளில் வந்து அதை வந்து குறிப்பிடுவார்கள். அதே போல இந்த மாதிரியான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதுலேயும் கூட மென்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இப்போ மற்ற நாடுகளில் போல் இங்கே வந்து அமெரிக்காவில் நீங்கள் அந்த ஒரு ஓப்பன் என்ரோல்மெண்ட் பீரியட் இருக்கு, நீங்கள் அந்த டைமை தாண்டி எடுக்கணும், நீங்கள் வந்து ஒரு அந்த மாதங்களை தாண்டி நீங்கள் வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும், இல்லை மாற்றணும், இல்லை வந்து அதை நீங்கள் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா
நீங்க அப்போ அதுக்கு வந்து அந்த லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட்ஸ் இருந்தா மட்டும்தான் எடுத்துப்பாங்க. அது என்னப்பா லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட் அப்படின்னா இது இந்த இதுக்கும் வந்து பொருந்துகிறதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பணச்சிக்கல் சார்ந்த இருப்பவர்களுக்கு பொருந்துகிறதா என்றால் பொருந்துகிறது. அப்போ வந்து அந்த லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட்னா என்னென்ன, ஒருத்தருக்கு ஜாப் இல்லாம போறது ஒரு காலத்துல வந்து அது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா இப்போது வந்து அந்த இருக்கிற அந்த ஒரு எக்கனாமிக்கல் அந்த டவுன்ஃபால் ஆகட்டும், அதே சமயம் ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருக்கின்ற அந்த ஒரு வெவ்வேறு தன்மைகள் ஆகட்டும், இது வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா வந்து இருக்கு. அப்படிதான் நம்ம வந்து பாக்குறோம். அதே மாதிரி ஒரு ஹெல்த் ரிலேட்டட் சேலஞ்ச், ஒருத்தங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் சேலஞ்ச் வந்து வருதா அப்படின்னா ஓரளவு உங்களால் கணிக்கவும் முடியும். அதாவது என்ன மாதிரி இருக்கு, அதுக்கான அந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கும்பொழுது அதுவும் கூட தெரியும்னாலும் கூட, அப்போ இதற்கு பின்னாடி நம்ம மணி வெல்த் ஹெல்த் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லயும் கூட நம்ம வந்து அதை வந்து முன்கூட்டியே திட்டமிடலாம். சில விஷயங்கள் எப்படி உடம்பு சரியில்லாம போகுதோ அதே மாதிரி ஒருவருக்கு பணம் சார்ந்த சில சவால்களும் வரலாம் அப்படிங்கறத வந்து லைக் எக்ஸ்பெக்டிங் த அன்எக்ஸ்பெக்டட், ரைட்? அதாவது எதிர்பார்க்க முடியாததை எதிர்பாருங்கள் அப்படின்ற ஒரு கூற்று வந்து ஆங்கிலத்துல வந்து இருக்கும். அப்ப வந்து இல்லை இது வந்து வரவே வராது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு எடுத்துக்காட்டுக்கு நமக்கு இப்ப வந்து இல்ல பிறந்த ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக அந்த இந்த உடலை விட்டு பிரிகின்ற அந்த தேதியும் உண்டு அப்படிங்கிறது வந்து அது ரியாலிட்டி தான். எஸ், இதே மாதிரி ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாம போகுதுங்கிறது ரியாலிட்டி தான். அப்போ ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு மணி ரிலேட்டட் சேலஞ்ச் வருங்கிறது வந்து ரியாலிட்டி தான். அப்போ என்ன மாதிரியாக இருந்தாலும் கூட எதுவுமே எல்லாமே நேர்கோடாக இருப்பது இல்லை. எந்த ஒரு சக்சஸ்ங்கிறதும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கோ எக்ஸிஸ்டன்ஸ். இதை பற்றி நிறைய முறை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்படின்னாலும் கூட இதை மறுபடியும் கூட சொல்லணும் அப்படின்னு இருக்கேன். லாபமும் நஷ்டமும் கோ எக்ஸிஸ்டன்ஸ் இரண்டுமே வந்து இருப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப சகஜம். அப்படிங்கறத வந்து நம்ம வந்து அதை புரிந்து கொள்கின்ற அந்த பக்குவம் வந்து வேண்டும். இப்ப லாபம் வந்தால் ரொம்ப பெரும் மகிழ்ச்சி, நஷ்டம் வந்தா அப்படி நொடிஞ்சு உட்கார்றது அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்ப இது மாதிரி வரும் பொழுது அப்போ விழிப்புணர்வு கூடுகின்ற காலம் அப்படின்னு அதான் வந்து சொல்வார்கள். அதாவது யார் யாருக்கெல்லாம் அந்த சவாலான ஒரு சூழ்நிலைகள் வருகிறதோ அந்த நேரத்துல தான் இன்னும் வந்து ஒரு சாதிக்கின்ற அந்த ஒரு வெறியும் அதே சமயம் அதை வந்து வென்றெடுக்கின்ற வகையில் அதை எப்படி எப்படிலாம் சமாளிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையும் வந்து இன்னும் இட்ஸ் அ பீரியட் விச் இஸ் கால்ட் இஸ் என்டியூரன்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். எஸ், ஒரு பெயின் அப்படின்னு வரும் பொழுது அதை தாங்க முடியாத வழியை எப்படிவா தாங்கிறது, எப்படிப்பா அதை வந்து சரி பண்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் அந்த என்டியூரன்ஸ் அப்படின்ற ஒரு சொல்ல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா அப்ப அதுவே பெரும் வலிமையாக ஆகி விடுகிறது. எஸ், ஒருத்தர் வந்து சாதிக்கணும்னா ரெண்டு வகையில வந்து சாதிப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு, நீங்க ஏதாவது ஒரு தீராத ஒரு சவால், தீராத அப்படின்னு சொல்ல முடியாது, எதுவுமே தீர்க்க முடியாது அப்படின்லாம் கிடையாது. எஸ், இந்த எவ்ரி திங் இஸ் ஃபிகர் அவுட்டபிள், எவ்ரி திங் இஸ் சால்வபிள் அப்படின்றது. மேபி 1 or 2 திங்ஸ் வந்து இன்னும் சால்வ் பண்ண முடியாது மாதிரி இருக்கிறது போல ஒரு பிரமை கொடுக்கலாம். அல்லது ஆனா வந்து அது எல்லாத்துக்குமான சொல்யூஷன்ஸ் பின்னாடி கூட வரலாம். இப்போதே இல்லைனாலும் கூட பின்னாடி நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அதுக்கான இன்டென்சிட்டி எந்த அளவுக்கு கொடுத்து நம்ம வந்து அதை பாக்குறோம், அதாவது டோட்டலாவே ஆப்போசிட் சைட்ல இருந்து நம்ம வந்து யோசிக்கிறது. எஸ், சோ இப்போ ஒரு பண நெருக்கடி மாதிரி இருக்கு அப்படின்னா இப்ப எந்தெந்த வகையெல்லாம் நம்ம வந்து சேமிப்பா இருக்கலாம், எந்தெந்த வகையெல்லாம் வந்து இந்த அதிகமான ஒரு புதிய வருமானங்களுக்கான வாய்ப்புகளை வந்து எடுத்துக்கலாம், எப்படிலாம் சில சமயம் வந்து அந்த உதவி கோருவதிலும் தவறே கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பாக்குறோம். எஸ், அதே சமயம் அதுக்கான பேக்கப்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறது. நம்ம நிறைய முறை இந்த எமர்ஜென்சி சேவிங்ஸ் இது பத்திலாம் வந்து பார்த்திருக்கோம். அதே போல இந்த ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ஆகட்டும், காருக்கான ஒரு இன்சூரன்ஸ் ஆகட்டும், அதே சமயம் ஒரு வீட்டுக்கான இன்சூரன்ஸ் ஆகட்டும், ஏன்பா கட்டுற வாட்சுக்கு கூட இன்சூரன்ஸ் எல்லாம் வந்துருச்சு, கரெக்ட்? சோ இப்ப நம்ம பயன்படுத்துகின்ற போனுக்கு இன்சூரன்ஸ், இது எல்லாத்துக்குமே பொருள்களுக்கு வைக்கும் பொழுது நம்ம மற்ற காப்புகளையும் நம்ம பார்த்துக்க வேண்டியது ஒரு முக்கியமானது தானே. இப்ப இது ஒன்று. இன்னும் கூட சில இந்த கிரெடிட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்ப்பதும் தவறு கிடையாது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அதை நம்ம வந்து எப்படி சரி செய்வது, எப்படி சமாளிப்பது என்பதை வந்து பார்ப்பது. அதே சமயம் அந்த நிறுவனங்களோடு நீங்கள் வந்து கடன் வாங்கியிருக்கிறீர்கள் என்றால் அதிலிருந்து வந்து உங்களை மீட்டெடுத்துக்கிறதுக்கு அந்த நிறுவனங்களோடும் கூட வந்து you can also negotiate, and many times there are lots of options which are open. Not that like எல்லாருக்கும் ஒரே
என்னது இந்த ஷூ சைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா, அவரவருக்கான காலுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறது மாதிரியே சொல்யூஷன்ஸும் வந்து நிறைய லாட்ஸ் ஆஃப் கஸ்டமைஸ்டு சொல்யூஷன்ஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட். எஸ், மார்க்கெட்ல மட்டும் கிடையாது. அதே போல நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கனமா இருக்கணும், சேமிப்பா வந்து இருக்கணும், அதே சமயம் விழிப்புணர்வா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், இப்படின்னு எதெல்லாம் நீங்க வந்து அந்த ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணி பண்றீங்களோ அப்போது அதற்கென்று ஒரு புது வாய்ப்புகளும் புது சாத்தியக்கூறுகளும் நம்ம முன்னே வந்து ஒரு நூற்றுக்கணக்கான ஐடியாக்கள் வந்து கொட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த நேரத்துல வந்து ஒரு ரியாக்ட் பண்றதுக்குள்ள ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கறத நிறைய முறை வந்து இதற்கு முந்தைய பகுதியெல்லாம் பார்த்துக்கிறோம். ஹவ் வி கேன் ரியலி ரெஸ்பாண்ட் தட் சிச்சுவேஷன்ஸ். எஸ், ஓகே, ஒரு புயல் வந்துருச்சு, ஒரு அடிச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்றனாலும் கூட நம்ம நிறைய இந்த மாதிரி அதாவது நிறைய நாடுகளில் இந்த ஒரு சவால் இருக்கு. இது வரைக்கும் வந்து அதை சமாளிக்கவே இல்லாத ஒரு புது பிரச்சனை வந்திருக்குன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சுனாமி வந்து அது அதிகமாக அது மாதிரியான அனுபவங்கள் பார்க்காத திடீர்னு வந்திருக்கு. அப்படிப்போ அப்போ அந்த நேரத்தில் ஒரு துரித நடவடிக்கையாக நிறைய ரெஸ்பான்ஸ், எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம், ERS, ரைட்? அப்போ அதை எப்படி வந்து சரி கட்டுவது, எப்படி ஒரு காவல்துறை எல்லாவற்றையும் பார்த்துட்டு இருக்கோ, அப்போ எங்க எது நடந்தாலும் அதுவும் வந்து ஒரு ஒரு எல்லாமே வந்து ஸ்மூத்தா போகாத போயிட்டே இருக்கும் பொழுது, சில சமயம் வந்து இப்படி இருக்கும் பொழுது, அல்லது எல்லாருமே நல்லபடியா இருக்கும் பொழுது, ஏதோ ஒரு திருட்டு எங்கேயோ நடக்கும் பொழுது, ஏதோ மற்றது நடக்கும்போது, அப்ப அதை சரி செய்வதற்கான அத்தனை சிஸ்டமும் இருக்கிறது மாதிரியே நம்மளுடைய வாழ்க்கையிலும் அது மாதிரி ஏதாவது இருந்தால் அதை வந்து எப்படி சமாளிக்கிறது. இன்னும் கூட சொல்லப்போனா நம்ம குழந்தைகள்ல இருந்து வீட்டில் உள்ளவர்கள் இருந்து எல்லாவற்றுக்கும் அதை வந்து இது பண்றது. அதே போல எப்பப்பெல்லாம் அந்த ஒரு எனர்ஜி சேவிங்ஸை நம்ம செய்ய முடியும், அதாவது நான் சொல்றது நம்மளுடைய மனதுக்கு எனர்ஜி சேவிங்ஸையும் சேர்த்து தான் சொல்றேன். அதே போல உடலுக்கான எனர்ஜி சேவிங், உறவுகளுக்கான எனர்ஜி சேவிங்ஸ், இது எல்லாமே அப்போ அந்த மனச்சிக்கல் இல்லாமல் எப்படி இருக்கும் போது நிச்சயமாக இது என்ன மாதிரியான சவாலாக வந்தாலும் அதை வந்து நிச்சயமாக சரி செய்ய முடிகின்ற அந்த சாத்தியக்கூறுகளை உருவாக்குதல், அது சார்ந்த அந்த எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது there is something called ஒரு யூனிவர்ஸோட ஒரு லா என்ன அப்படின்னா, ஒரு விதி, பிரபஞ்ச விதியின் ஒரு விதி என்ன சொல்லுது அப்படின்னா, the law of expectancy அப்படின்ற ஒரு லா. அது என்ன அப்படின்னா, you always expect that something good is going to happen. Yes, day by day, in every way, I'm more and more healthy, wealthy, loving, blissful, enlightened, focused, and productive. Yes, or I'm happy, healthy, wealthy, loving, blissful. Yeah. abundance, freedom. அதாவது நீங்க வந்து உங்களுக்கு என்ன மாதிரி அந்த உள்ளுக்குள்ள அந்த உரையாடலை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், வெளியில் என்ன மாதிரியான சொற்களை நீங்கள் சொல்கிறீர்கள், எதை அனுமதிக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில், இது எல்லாமே கூட வந்து நம்மளுடைய இந்த பணச்சிக்கல் இல்லாமல் செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். எஸ், அப்போ இதை வந்து ப்ராப்ளமா பார்க்காமல் இதை வந்து ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு அதை வந்து பார்ப்பது, அதுல இருந்து நாம் எதை வந்து கற்றுக்கொள்கிறோம், இதுல இருந்து நம்ம வந்து இது மாதிரி சூழல் வராம இருக்கிறதுக்கு என்ன மாதிரி பண்றது. இப்போ வந்து நிறைய சிஸ்டம்ஸ் வந்து இருக்கு இது சார்ந்து. இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட்லயே நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும். நீங்க வந்து அங்கங்க உங்களுடைய லோக்கல் கவுண்டி, லோக்கல் ஆஃபீஸ், லோக்கல் கண்ட்ரி, லோக்கல் ஸ்டேட்ல வந்து நீங்க வந்து பார்க்கும்பொழுது அங்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும். நிறைய வந்து இந்த மாதிரியான ஒரு கவுன்சிலர்ஸ், எஸ், இப்போ எப்படி ஒரு மற்றதுக்கெல்லாம் தெரப்பி வச்சுக்கிறோமோ இந்த மாதிரி ஃபினான்சியல் தெரப்பிஸ்ட் ஆல்சோ இஸ் இம்பார்ட்டன்ட். வைஸ் அதுக்கான தெரப்பிங்கிறப்போ உங்களுக்கான ஹேபிட் பேட்டர்ன் என்ன, தாட் பேட்டர்ன் என்ன, அதை வந்து எப்படி நம்ம வந்து சரி பண்றது, நமக்கான இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல நம்ம மற்ற விஷயங்களை வந்து எப்படி இதே மாதிரி இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கிறோம். எஸ், ஒரு சிலர் வந்து பார்த்த உடனே பெரிய ஷாக் ஆகி அதை வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா வந்து பார்த்து அது இல்லாத பிரச்சனையை இன்னும் ஊதி இன்னும் மிகப்பெரிய பிரச்சனையாக ஆக்கிக் கொள்வதர்களும் கூட உண்டு. எஸ், ஒரு சிலர்லாம் வந்து இன்னும் கூட சொல்ல போனா, ஏன்னா அபின் கவுன்சிலிங், மென்டரிங், கோச்சிங், நிறைய கைடிங் நிறைய வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஏரியா நாங்க வந்து நிறைய பாக்குறது வந்து இந்த மாதிரியான தற்கொலை மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கூட ஒரு சிலர் வந்து தள்ளப்பட்டு விடுவோம். அவர்கள் தள்ளப்படுவது கிடையாது, எல்லாமே நான் சொன்னது போல இந்த மனதை எப்படி நம்ம வலுப்படுத்துகிறோம், நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்னு. இப்போ அந்த நேரத்துல there are lots and lots of NLP. I'm also an NLP coach, many of you know. அப்போ அதுல இருந்து there are lot of NLP way of looking at it. NLP னா என்னப்பா? Okay, neuro linguistic programming, right? There are number of ways you can really you can contradict that pattern. Yes, எது வந்து நமக்கு ஒரு பிரச்சனைக்குள்ளதாக இருக்கிறதாக வந்து ஒரு இல்லியூஷன் கிரியேட் பண்ணுதோ, 2 வார்த்தைகள் உண்டு, ரைட்? இல்லியூஷன்
டெல்யூஷன். எஸ். அப்ப டைல்யூஷன் ஒண்ணு இருக்கு. எஸ். இப்போ வந்து என்னன்னா இல்லாத மாயை இருப்பது போல வந்து பாக்குறது. அப்போ இல்லப்பா இருக்கே, அது வந்து என்ன செய்யறது அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் டேக் லைக் அதை சொல்லும்போது சொல்வார்கள், நீங்க சாப்பிடும்போது கூட ஜஸ்ட் டேக் ஒன் பைட் அட் அ டைம் அப்படின்ற மாதிரி உங்களால் அப்போதைக்கு எதை சமாளிக்க முடியுமோ, அப்போதைக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ, அப்போதைக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை வந்து சரி செய்ய முடியும் அதை வந்து செய்வது. அதுக்கு அடுத்ததை வந்து நம்ம வந்து பார்த்து செய்வது. ஒரே நேரத்துல எல்லாவற்றையும் பார்த்து அவ்வளவையும் எப்படி சாப்பிடுறது அப்படிங்கிற மாதிரி நான் சாப்பாடு பிரச்சனையா இந்த சாப்பாட்டை வந்து ஒரு இதுவா சொல்றேன் அப்படின்னு பாக்குறீங்களா? இதே மாதிரி தான் there are many things you can always take, right? ஈவன் அது வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து என்னடா அப்படின்னு இருந்தது முதல் முறை கேட்கும் பொழுது வந்து, ஈவன் யூ கேன் ஈட் அன் எலிஃபண்ட் ஒன் பைட் அட் அ டைம். நாங்க நான் எதுக்குப்பா யானையை சாப்பிடணும்? எஸ். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே என்பாரு நம்ம வள்ளலார். அது மாதிரி எஸ். ஸோ கமிங் பேக், ஃபன் அப்பார்ட். எஸ். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றாக வந்து எடுத்து வந்து அதை வந்து சரி பண்ணுவது. இது மாதிரி நிறைய வந்து மெத்தட்ஸ் இருக்கு. எஸ். நான் சொன்னது போல வந்து இஃப் you might even need some sort of therapeutic guidance. Yeah, in that case just reach out. Yeah, or in case you might need some sort of healing, money healing ங்கிறது நிறைய பேருக்கு தேவைப்படும். மற்ற ஹீலிங் அந்த இதெல்லாம் உடம்புக்கான ஹீலிங், மனசுக்கான ஹீலிங் அப்படி இப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அதே போல மணி ஹீலிங் ஆல்சோ இஸ் very important, right? So just reach me offline, maybe I can give you some tips, ideas, or the specific customized coaching for that, so that you can get out of it, right? So அப்போ நிறைய உத்திகள் இருக்கிறது, நிறைய வந்து அது வந்து சமாளிக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை இதெல்லாம் வந்து எப்படி பாக்குறது? எஸ். ஸோ அதே மாதிரி உங்களுக்கான ஒவ்வொன்றையும் வந்து எப்படி பார்க்குறோம், இந்த மாதிரியான எமர்ஜென்சி சேவிங்ஸ் ஆகட்டும், அல்லது ஒன்று நீங்கள் வந்து ஒரு சேமிப்பை டைவர்சிஃபை பண்ணி பார்க்கறது ஆகட்டும், இது மாதிரி பல வகைகளில் வந்து அதை வந்து அணுகலாம். நான் சொன்னது போல சில சமயம் தேவை இருப்பின் அது வட்டி குறைவாக, அல்லது சில சமயம் வந்து உங்களுக்கு அந்த நேரத்தில் அதை சரி செய்யணும் அப்படின்னா, எப்படி நம்ம வந்து வெகு விரைவாக அந்த நேரத்துக்கு ஒரு இடத்துக்கு போயே ஆகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம டோல் ரோடு எடுக்கிற மாதிரி, அப்போ அதுக்குன்னு சில கட்டணம் அதிகமாக இருக்கலாம், அதுக்குன்னு வந்து சில தேவை இருக்கலாம். அப்போ அதை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கும் அல்லது ஏற்றுக்கொள்வதற்கும் அதை வந்து சரி செய்வதற்கான மற்ற திட்டங்களை ஏற்படுத்துவதும் இது எல்லாமே கூட வந்து அது நமக்கென்று ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். எஸ். ஸோ there are number of ways we can do it, not that like it's a stuck point அப்படிங்கிறது கிடையாது. இப்போ அங்கே இருந்து நம்ம வந்து அந்த ஒரு சர்வைவல், அந்த டைம்ல வந்து ஒரு சர்வைவல் மெக்கானிசம் இருக்கலாம். அப்போ அதை கடந்து நம்ம வந்து எப்படி அடுத்த நிலைக்கு செல்வது, இப்படி ஒவ்வொன்றையும் வந்து நம்ம பார்த்து செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மிக சரியான திசைக்கு மறுபடியும் அதை மீட்டு கொண்டு வர முடியும். அப்படியும் சில டேமேஜ் நடந்திருக்கு. அப்ப வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, அப்பா நமக்கு உடம்புல வந்து உயிர் இருக்கிற வரைக்கும் நான் இதை வந்து நான் சரி பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஊர்ல அந்த வைராக்கியமாக சொல்லும் பொழுது சொல்வார்கள் இல்லையா கிராமத்துல, அது மாதிரி உடம்புல ஒரு அந்த கடைசி சொட்டு நம்பிக்கை இருக்கும் வரை நான் வந்து உழைச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து உங்களுடைய உழைப்பின் மீது நம்பிக்கை எடுப்பது, உங்களுக்கு எதிர்காலத்துக்கு மீதான ஒரு நம்பிக்கை எடுப்பது, சுற்றி இருப்பவர்கள் மீதான ஒரு நம்பிக்கை எடுப்பது, இது மாதிரி எல்லாவற்றையும் வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஓவரால் சைக்காலஜிக்கல் சேஃப்டி அப்படிங்கிறதையும் வந்து பார்க்க முடியும். அப்போ அதுல இருந்து அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்து நிச்சயமாக ஒவ்வொருத்தராலையும் வந்து போக முடியும் அப்படிங்கிறது தான். எஸ். இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஏரியாவும். How you do anything, that's how we do everything. Yes, hope you all found it useful, friends. Yeah, high five. Yeah. இந்த நேரத்தில் எத்தனை பேர் லைவ்ல இருக்கீங்க அப்படின்னு தெரியல, ஆனாலும் கூட hope you all found it useful. எஸ். நீங்களும் கூட நீங்க இது மாதிரியான சவால் வரும்போது அதை எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க அப்படிங்கறத கூட உங்க வந்து நீங்க கமெண்ட் போடுங்க. ஹலோ ராஜ்குமார், சூப்பர், மகிழ்ச்சி, எப்படி இருக்கீங்க? ஹை ஃபை. ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து, ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய சந்திப்பது. எஸ் ஃப்ரெண்ட்ஸ். Hope you all found it useful. Until see you again, chin up, cheer up and keep shining. See you all on top. எஸ் ராஜ்குமார், மகிழ்ச்சி. நீங்க வந்ததுனால ஒரு கேள்வி வேணா கேட்கலாம். எஸ். இந்த மாதிரி தனம் சார்ந்தது அல்லது உங்களுடைய கருத்துக்களையும் கூட நீங்க வந்து இங்க வந்து பகிரலாம். அண்ட் what do you think, like a majority of your friends or people around you who are going through this kind of money related challenge அப்படின்னா எதுவாக இருக்கும் ராஜ்குமார்? நீங்களும் கூட பதிவு செய்யலாம். ஸோ தட் அதையும் கூட ஒரு கேள்வி பதில் மாதிரி கூட நம்ம வந்து கொடுக்கலாம் எதிர்கால நிகழ்வுகளில். எஸ். ஸோ இன்னைக்கு வந்து இந்த 30 நாள் சேலஞ்சில் வந்து இன்னைக்கு 28வது நாளில் இருக்கும். இன்னும் ஒரு 2 நாட்கள். எஸ். 2 நாள் வந்து நான்
இப்போ ஒரு ஹியூஸ்டனுக்காக பயணம் செய்ய போகிறேன். அங்கிருந்து தான் உங்களுக்கு வந்து லைவ் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். எஸ், ஆல்ரைட், மகிழ்ச்சி. எஸ் ராஜ்குமார், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கருதுகின்ற கேள்விகள் போடலாம். எஸ், ஆண்டனி சகாய், மகிழ்ச்சி. And who else is here? Let me see. All right, friends. சிறப்பு சிறப்பு சிறப்பு. எஸ், ராஜ்குமார் வந்திருக்கார், மற்றவங்க வந்திருக்காங்கன்றதுனால வந்து we are just taking a little pause here. All right, people are running behind money. பணத்துக்கு பின்னாடி மட்டும் ஓடிட்டு மற்றதை விட்டுறாங்களே உடம்பு உட்பட அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறேன் ராஜ்குமார். எஸ், பீப்புள் ஆர் ரன்னிங் பிஹைண்ட் மணி. எஸ், யா, ஆக்சுவலா வந்து நம்ம இங்கு அடிக்கடி சொல்வது தான் ரைட், எறும்பு துகள்களாய் இருப்பதை விட ஈர்க்கின்ற காந்தமாக இருக்க வேண்டும். வி வாண்ட் ரியலி பி த அட்ராக்டிவ் force. So the more and more we enhance our skill, we enhance our mental health, well-being, and physical well-being, relationship well-being. Yes, இந்த லெஜெண்டரி வெல்பீயிங் நம்மை சுற்றி வந்து எப்போதும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழல்களில் வந்து இருக்கும் பொழுது அப்போது நிச்சயமாக நம்ம வந்து இருக்கின்ற வகையிலும் வந்து நிச்சயமாக செய்ய முடியும் அப்படிங்கிறது தான். எஸ், ஏன்னா ஹலோ விக்கி ஜி, ஹை அவசம், கிரேட் பாயிண்ட் ராஜ், ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் அந்த சொன்னது. யா, ஸோ let us take the best care of our financial wellness. அதுவும் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வெல்னஸ். யா, prosperity wellness is very very important. And for that, and இந்த நீங்கள் வருவதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தோம் அந்த மாதிரியான ஃப்ரிகாலிட்டி அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் ஆகட்டும், வெவ்வேறு வகையில் வந்து நம்ம எப்படி பார்க்குறோம். ஓகே, இஃப் தே ஆர் டெவலப்பிங் த ஸ்கில் அண்ட் தென் மணி வில் கம் ஃபாலோயிங் தம். எஸ், சிறப்பு சிறப்பு சிறப்பு. நம்மளுடைய திறமைகளை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது, நம்ம அதுக்காக வந்து தயார் நிலையில் இருக்கும் பொழுது, அதுவும் வந்து when we are ready to receive the abundance. Yes, when we are ready to receive the abundance, when we become the vessel, right, அதுக்கான ஒரு ஏற்பு பாத்திரமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அதை மிகப்பெரிய ஒரு பயனாக நீங்கள் வருவதற்கு முன்பு தான் அந்த பிஹேவியரல் ஆஸ்பெக்டையும் வந்து சொல்லிக்கிட்டு கொண்டிருந்தோம். சிறப்பு சிறப்பு, அமேசிங்கான பாயிண்ட்ஸ். எஸ் எஸ் எஸ். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், anything else? Anybody else want to say, contribute, share or ask any question? இல்லைன்னா நம்ம அப்படியே வந்து நிறைவு செய்வோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, சிறப்பு. யா, குரல் வழியாக பார்த்து கொண்டிருந்து இப்போது நேரடியாகவும் பார்க்கின்ற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, சிறப்பு. மீண்டும் சந்திப்போம். யா, மீண்டும் சொல்லுவோம். until see you again. சின்ன cheer up and keep shining. See you all on top. நன்றி நன்றி நன்றி.